விஜய் தீபிகா சீரியல் ஆக்ட்ரஸும் கூட விஜய் தொலைக்காட்சியில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சரவண விக்ரம் அவர்களை எதற்காக அன்ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. ஆக்டர் சரவண விக்ரமும் விஜய் தீபிகாவும் ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரில, ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஒரு காண்டாக்டே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அது கேட்டார் போலவே விஜய் தீபிகா அன்ஃபாலோவும் பண்ணிட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாக சமீபத்தில் இன்டர்வியூவில் அவங்க கிட்ட கேட்கக்குள்ள அவங்க வந்து சிம்பிளாக ஒரே ஒரு ஆன்சர் தான் சொன்னாங்க. பொதுவாகவே என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 100 ஃபாலோவர்ஸை வந்து நான் வந்து தாண்ட மாட்டேன். அந்த 101ன்னு வரக்குள்ளேயே யாரை வந்து நம்ம இது பண்ணலான்னு தான் நான் வந்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, அன்வான்டாக நான் வந்து பண்ண மாட்டேன். தேவையே இல்லை, இவங்க வந்து நிஜமாலுமே நம்ம லைஃப்பில் இதுக்கு மேலே வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம், இதுக்கு மேலே நம்ம வந்து டச்சில் இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கும் இல்லையா? அது ஒரு பீரியடில் தான் வந்து நம்ம வந்து அவங்க கூட வந்து டச்சில் இருப்போம், கான்டாக்டில் இருப்போம். ஒரு செட் ஆஃப் பீரியடில் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து பின்னாடி நம்ம வந்து பேசுவோமா, ஃப்யூச்சரில் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோமா, கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த வகையில் வந்துட்டு இவங்க கூட வந்துட்டு நான் இதுக்கு மேலே நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. அதனால நான் சரவண விக்ரமன் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். வேற ஒரு ரீசனும் இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.